வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தினகரன் அணியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அண்மையில் அந்த கட்சியில் இருந்து விலகி இருக்கிறார். திராவிடத்தையும் அண்ணாவையும் மறந்து விட்டார்கள் என்ற காரணத்தை காட்டி திரு நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். இதுதான் காரணமா, இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றவனவா என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக திரு நாஞ்சில் சம்பத்திடம் இப்போது பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ரொம்ப சந்தோஷம். ரொம்பவும் சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சோர்வுங்கிறத விட சோகம். திடீரென தினகரன் அணியிலிருந்து நீங்க விலகி இருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நாட்டை காப்பாற்ற வந்தவர் தினகரன், அவர்தான் இந்த தமிழகத்தின் மீட்பர் என்றெல்லாம் பேசி வந்தீங்க. இந்திரன் சந்திரன் என்று புகழ்ந்து வந்த திரு நாஞ்சில் சம்பத் திடீரென அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கீங்க. இது என்ன குழப்பம்? எந்த சொல்லை சொன்னால் மொட்டு மலருமோ, எந்த சொல்லை சொன்னால் கட்டுகள் அவிழுமோ, எந்த சொல்லை சொன்னால் உறக்கம் கலையுமோ, எந்த சொல்லை சொன்னால் உணர்வுகள் பூக்குமோ அந்த சொல் திராவிடம். ஒரு கற்கால தமிழகத்தை பொற்கால தமிழகத்திற்கு இட்டு செல்வதற்கு காலம் தந்தது திராவிடம். அந்த திராவிடம் என்ற சொல்லையும் விரல் தேய எழுதி குரல் தேய பேசி கால் தேய நடந்து ஒரு கால சேவலாக கூவிய பேரறிஞர் அண்ணாவின் பெயரையும் திட்டமிட்டு புறக்கணித்திருக்கிறார்கள் என்று அறிந்து நெஞ்சுடைந்து, இனிமேல் அண்ணாவுக்கும் திராவிடத்திற்கும் இடம் இல்லை என்றால் எனக்கு அதிலே ஒரு இடம் வேண்டாம், இந்த பாவத்தில் எனக்கும் பங்குண்டு என்று வருங்காலம் என்னை பழிக்கக்கூடாது என்கிற கவலையில் வெளியேறினேன். இந்த அடுக்குமொழியும் அலங்கார சொல்லும் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் எந்தவித அரசியல் அறிவும் இல்லாத ஒருத்தரை கேட்டா கூட இதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். இது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்றுதான் சொல்லுவாங்க. இது உண்மையிலுமே திராவிடம் அல்லது அண்ணா இவர்களை இந்த இதுல இணைக்காததுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேறு காரணங்களே இல்லையா? இல்ல, அது நான் எப்படி பேச முடியும்? அண்ணாவும் திராவிடமும் அந்த கட்சிக்கு பேர்லயே இல்லைன்னா நான் எப்படி பேச முடியும்? உள்ளத்தில் ஒளி இருந்தால்தான் வாக்கினில் உண்மை வரும். உள்ளத்திலேயே ஒளியை மறைச்சிட்டு நான் எப்படி பேச முடியும்? சரி, அம்மா என்று சொன்னாலே அது பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவர்களெல்லாம் உள்ளடக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது எப்படி அது வலிந்து சொல்லுவது மாதிரி இருக்கிறது. அம்மாவை தலைவியா ஏற்றுக்கொள்ள பாருங்க, அம்மாவை நான் புகழ்ந்தது மாதிரி இவர்கள் புகழ முடியாது. அது தெரிந்த விஷயம். ஆமா, இவர்கள் நினைத்தாலும் அது முடியாது. நான் அவர்களை பார்க்கிற முறை வேறு. இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு ஆணாதிக்க அரசியலை தாண்டி தன்னுடைய கொடியை வானின் உச்சிக்கு பறக்க விட்டவர். ஒருவரை புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் நிகர் நீங்களே. ஆமா, சோ நீங்க திராவிட தலைவி அப்படிங்கறத ஏற்றுக்கலீங்களா இல்லையா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் திராவிட தலைவியா? திராவிட கொள்கைகளுக்கு உயிர் தந்தவர். ஸோ அவர் திராவிட தலைவர் அப்படின்னு முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இவ்வளவு நாட்களாக சொல்லலையேனா? இல்ல நீங்க இப்போ உங்க வசதிக்காக வேணா நீங்க மறக்கலாம். ஆனால் எதை நாஞ்சில் சம்பத் வார்த்தைக்கு வார்த்தை அவர் திராவிட தலைவியாக தான். வார்த்தைக்கு வார்த்தை நீங்க அவங்க இந்த மண்ணை விட்டு பிரிந்த அன்றைக்கு நீங்க நான் ஜூனியர் விகடன்ல ஒரு எழுதின எழுத்தையும் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். 69% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையறாது போராட்டம் நடத்தி அரசியல் அட்டவணையில் 9வது அட்டவணையில் இடம்பெறச் செய்து இந்தியா முழுவதையும் நடைமுறைப்படுத்தியதன் மூலம் வகுப்புவாரி உரிமைக்கு ஒரு புதிய வாழ்வு தந்த பெருமாட்டின்னு எழுதியிருக்க. யாரை புகழ்ந்தாலும் கொள்கை ரீதியாக புகழ்வதை தவிர வேற வழி இல்லை எனக்கு. சரி, நேரடியாவே சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் திராவிட தலைவர் இல்ல, அப்படி அவரை பார்க்க கூடாது. பார்க்க கூடாதா? பார்க்க முடியாதா? அப்படி அவரை பார்க்க கூடாதையும் தாண்டி கூட அவர் இருக்கலாம். இல்ல, என்ன சொல்ல வரீங்க? அதையும் தாண்டி அண்ணாவின் பெயரையும் நீங்க ஏன் திருப்புறீங்க?
அண்ணாவின் பெயரையும் திராவிடம் என்கிற பெயரையும் எடுத்தது எனக்கு உடன்பாடில்லை. சோ அண்ணாவின் பெயரையும் திராவிடம் என்ற பெயரையும் அந்த கட்சியில் இணைத்திருந்தால் நீங்க தொடர்ந்து செயல்படுவேன். சோ இது நீங்க வெளியில வர்றதுக்கு இது மட்டும்தான் காரணம். சரி, அண்ணாவின் பெயர் இல்லாமல் திராவிடம் என்ற பெயர் இல்லாமல் இந்த கட்சி தொடங்கப்பட போகிறது என்கிற விஷயம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா? முன்கூட்டியே இந்து பத்திரிகையில வந்துடுச்சு. அவர் ஏதோ ஒரு இடத்தில் என்ன அண்ணா பெயர் வைக்கணும்னு என்ன கட்டாயமா அப்படி துணை பொதுச் செயலாளர் கேட்டதாக ஹிந்துல போட்டிருந்தான். அதில் ஹிந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நான் அது கவனிக்கலை. அப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கவலை. அப்போ அண்ணா பேர் இருக்காதோ அப்படின்னு கவலையில் இருந்தேன். உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது, ஆனால் அவர்களும் இப்படி ஒரு கட்சிக்கு இந்த பெயரை வைக்க போகிறோம் என்கிற விஷயத்த நிர்வாகிகள் யார்கிட்டயாவது பேசினாரா, கலந்துரையாடினாரா? இல்லை, என்கிட்ட பகிர்ந்துக்கிடல. மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. சரி, அதை எப்படி முன்கூட்டி ஒரு நாளிதழில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நீங்க அந்த கட்சியோட தொடக்க விழாவுக்கு போகாம இருந்தீங்களா? இல்லை, அன்னைக்கு தான் என்னுடைய மைத்தனருடைய மருமகள் அவருடைய ஈமச்சடங்கு இறுதி சடங்கெல்லாம் நிகழ்ந்தது கிணத்து கடவுளை. அதனால போக முடியல. ஸோ அதுதான் காரணம் சொல்றீங்க? ஆமாம், போகாததுக்கு. இன்னும் கூட அந்த குரங்கணி சம்பவத்தில் உங்களுடைய உறவினர்கள் இறந்த போது அந்த நிகழ்வுக்கு அமைச்சர்கள் சிலர் வந்ததாகவும் அவர்கள் உங்களோடு பேசியதாகவும், அதாவது அந்த மரணத்துக்கு வருத்தம் தெரிவித்த போது அதன் பிறகு அவர்கள் பேச்சிலிருந்து நீங்கள் இந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கான முடிவை எடுத்தீர்கள், அங்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு. இது ஒரு அபாண்டம், இது ஒரு அடாத பழி. நான் உங்களை பார்க்கவே இல்லை, பார்க்க விரும்ப மாட்டேன். யாருமே உங்களை அணுகல. சரி, அணுக மாட்டார்கள். ஏன்னா அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அவங்க மேல வச்சிருக்கேன். இல்ல, நீங்க எல்லாரும் மேலயும் தானே வச்சிருக்க. நீங்க யார் மேல அதிகமா விமர்சனம் வைக்கிறீங்களோ அவங்களே அவங்க மேல அவ்வளவு கடுமையா விமர்சனம் வச்சு உங்களுடைய வாடிக்கையா தானே. அதெல்லாம் அது சமகால அரசியல் நான் வச்சிருக்கேன். அதனால அவங்க என்ன அணுக மாட்டாங்க. சரி, ஒரு பேர் மட்டும் திராவிடம் அப்படின்னு அல்லது அண்ணா அவருடைய பெயர் மட்டும் அந்த ஒரு கட்சியில இருந்துச்சுன்னா அந்த கட்சி அந்த திராவிட கொள்கைகளோட செயல்படும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? செயல்படணும். பேர் வைக்கிறதுக்கு அதுக்கு தானே. தினகரன் அப்படி செயல்பட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி அதற்கான வாய்ப்பே இல்லையே. அதுக்கு பிறகு அது அண்ணா பேரையும் திராவிடம் என்ற பெயரும் கட்சியில் இல்லாதனால தினகரன் அப்படி செயல்பட மாட்டார். செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. நேற்றைக்கு முந்தா நாளே சொல்லி இருக்காரு, திராவிடம் ஆரியா அதெல்லாம் இப்ப யாரு கேட்கற அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப விளையாட்டா சொல்லியிருக்காரு. இல்லையே, அது திராவிடம் பெரியார் கொள்கைகள் எங்களுடைய கட்சியோட உயிர் மூச்சு அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு. அது நேற்றுக்கு சொல்லியிருக்காரு, என்னமோ இதுவும் சொல்லியிருக்காரு. சரி, திராவிடம் என்ற பெயரை வைத்திருக்கிற கட்சிகள் எல்லாமே அந்த கொள்கை சார்ந்து அந்த கொள்கையின் அடிப்படையில தான் செயல்படுறாங்க. கொள்கை சார்ந்து இயங்க வேண்டும், இயங்குகிறது. அதனால்தான் தமிழ்நாடு இன்னும் இந்தியாவில் ஒரு தனி தீவாக பரிணமிக்கிறது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இது மட்டும் காரணம் அல்ல. காரணம், அதாவது கடந்த 2 மாதங்களாகவே ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் இருந்தார். அதாவது கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்தார், விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்தார், பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்தார். இது ஏதோ ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. இல்ல அந்த பெருந்துரைன்னு நினைக்கிறேன் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ மிக கேவலமாக பேசினார் அந்த அரங்கத்தில். சரி, இது மாதிரிப்பட்ட தரங்கட்டவர்கள்ட்ட நாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. சரி, அது விவாத நிகழ்ச்சியில அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. சரி, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மற்றபடி பொதுக்கூட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகள்ல ஏன் கலந்துக்கல? நீங்க கட்சி கூட்டங்கள் கிடையாது. நூற்றாண்டு விழா உங்க கட்சி சார்பிலையும் பல அம்மா பிறந்த நாள் விழா 23ஆம் தேதி நடத்திட்டோம் திருநெல்வேலியில. அம்மாவின் லட்சியங்களை வென்றெடுப்பதற்கு தடையாக இருப்பது அவர்களா இவர்களா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் போட்டு நான் நடுவராக இருந்து 6 பேரை வைத்து நடத்தினேன். 23ஆம் தேதி இது. 24ஆம் தேதி வேதாரண்யத்தில் பொதுக்கூட்டம் பேசினேன். 26ஆம் தேதி திண்டுக்கல் பக்கத்துல வேடசுந்தரத்துல பொதுக்கூட்டம் பேசினேன். 27ஆம் தேதி திருவாடானையில் பேசினேன். இந்த 5 கூட்டம் பேசினேன்.
பங்கெடுக்காம வாய்ப்பு கிடைச்சா பங்கெடுப்பேன். இல்ல, அதாவது வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கும் தினகரனுக்கும் இடையிலான நட்பை அதாவது உங்களுடைய ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு யாராவது திட்டமிட்டு செயல்பட்டாங்களா? அதற்கான எந்த பாவமும் நான் செய்யலையே, அதுக்கான அவசியம் எழலையே. இல்ல, அப்ப ஏன் தினகரனோட ஒரு நட்புறவோடு இல்லாம இருந்தீங்க சில காலமாக? தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அவருடைய உதவியாளரே எடுக்க மாட்டார். சரி. மிஸ்டு காலை பார்த்து பிறவாது எடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் எடுக்க மாட்டார். நம்ம கொடுக்கிற சில பரிந்துரைகள் கண்டுகொள்ளப்படுவதில்லை. இனி ஒண்ணு, ஒரு நாளை அவர் ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டீங்க, திராவிடம் என்ற பெயர் இல்லை, அண்ணா என்ற பெயர் இல்லை, அதுக்காக வெளியில வந்ததா சொன்னீங்க. இப்ப அடுத்து உங்களுடைய பரிந்துரைகள் எதுவும் ஏற்கப்படலை, இதையும் ஒரு காரணமா வச்சுக்கலாம். சொல்லுங்க அடுத்து. இல்ல இல்ல, அதுக்காக நான் வெளியே வரணும்னு நினைக்கலையே. நான் காயங்களை அனுபவித்து கொண்டுதானே இருக்கேன். ஒரு நாளே என்கிட்ட சொன்னாரு, உங்களை கொள்கை பொறுப்பு இணை செயலாளராக போட போறேன் அப்படின்னு சொன்னார். பதவி என்னங்க பதவி, நீங்க ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அடுத்த நாள் சொன்னாரு, இல்லை நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு போறது மாதிரி சொல்றாங்க, அப்புறம் உங்களை இணை செயலாளர்னு போட்டால் அவரை ஓவர்டேக் பண்ணது மாதிரி ஆயிடும், அதனால் அது வேண்டாம், துணை செயலாளர்னே அறிவிக்கிறேன் சரி அப்படின்னு சொன்னார். அதனாலேயும் ஒன்றும் இல்லை, அப்படி அறிவிங்க அப்படின்னு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் கொள்கை பொறுப்பு துணை செயலாளராக இருக்கிறார் கட்சியில். என்னையும் பிஜேபிக்கு போவதற்கு முன்னாடி என்ன இணை செயலாளராக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு துணை செயலாளராக அறிவித்தார். நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பிறகு நன்றி தெரிவித்து அதுக்கு ஒரு பொன்னாடை பொருத்தி ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்துட்டு நான் வந்தேன். பிறகு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வனை அறிவிக்கிறார். நாடு அங்கே தொடங்குறது அடுத்த மனஸ்தாபம். எனக்கு மனத்தாங்கல் இல்லை, நாடு முழுக்க இருக்கிற தம்பிமார்கள், சரி, இந்த உணர்ச்சி உள்ள தொண்டர்கள், உங்களுடைய ஆதரவாளர். என்னுடைய ஆதரவாளர்னு அப்படி யாரையும் வச்சுக்க மாட்டேன். சரி, யாராக இருந்தாலும் இயக்கத்துக்குன்னு தான் நாங்க நினைப்பேன். அவர்கள் என்ன உங்களை போடல, ஏன்னா உங்களை போடல, ஒரு ஒரு தலை சிறந்த உங்களை கொம்பு சீவி விடுறதுக்காக கூட இல்ல இல்ல, அவங்க எப்படி சிலர் இருக்காங்களே அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் சட்டமன்ற உறுப்பினர், இக்கட்டான காலகட்டத்தில் அவருக்கு பக்க துணையா இருக்கிறாரு. அது மட்டுமில்ல, அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அம்மா நிற்பதற்கு வாய்ப்பு தந்தவர். ஆனால் அவர் தகுதியான ஆள் தான், அதனால ஒன்றும் இல்லை. டெசிக்னேஷன் வச்சுட்டு என்ன யாரையும் இடம் போட முடியாது. என்னுடைய பேச்சு தான் என்ன அடையாளம் காட்ட, அதை பற்றி ஒன்று நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்த கடந்து வந்துட்டேன். நான் எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தேன். எல்லா காயங்களையும் இந்த பிரச்சனைகள்லாம் நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருந்தது. இல்ல, நீர் பூத்த நெருப்பாக நான் நினைக்கல. இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னா இருந்துட்டு போறாங்க, நம்ம பயணிப்போம், நம்ம எடுத்த முடிவில் மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதாவது பொறுப்புகள் மீது பதவிகள் மீது ஆசை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கலன்றது ஒரு ஆதங்கமாகவே இருந்தது. இல்லை இல்லை இல்லை, ஆதங்கப்படலைன்னா அது இல்லாமல் இருப்பது நல்லதுதான். அப்படி யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன், இது வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிற ஒரு பிரின்சிபிள். எது கிடைக்கலையோ அதனால வரக்கூடிய லாபம் நஷ்டம் எல்லாமே நம்மளை பாதிக்காது, அப்படியே போயிட்டு இருப்போமே. சரி, கடைசியா நீங்க எப்ப தினகரனை சந்திச்சு பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் ஒரு ஹோட்டலில் வச்சிருந்தார், ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பு. ஆமாம், அதில் சந்திச்சது தான். பாருங்க, இத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க கட்சியில் கவனிக்கப்படலை, நீங்க எதிர்பார்த்தவர்கள், நீங்க சிபாரிசு செய்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கலை, உங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு வழங்கலை. இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற போது நீங்க திராவிடத்தின் மீதும் அண்ணா மீதும் பழிய போட பாக்குறீங்களே, காரணம் நீங்க கட்சியிலிருந்து விலகுவதற்கு இதுதான் காரணம்? இல்லை இல்லையே, கொள்கை தான் காரணம். அது எனக்கு நிறைவேறாமல் போன ஆசைகள், நிறைவேறாமல் போன கோரிக்கைகள், அதுக்காக நான் தூக்கி வளர்த்து நான் ஆளாக்கி அழகு பார்த்து ஆராதனை செய்த ஒரு தலைவரை திடீர்னு அப்படி போட்டுட்டு வர முடியாது. நான் வந்ததுக்கு இதுதான் காரணம். இல்ல, வந்ததுக்கு இது காரணம். ஓகே, நீங்க இதை தினகரன்ட்ட பேசி இருக்கலாமே.
அதாவது இப்படி ஒரு 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 அண்ணாவை புறக்கணித்து விட்டு திராவிடம் என்ற கொள்கையை பெயரை புறக்கணித்து விட்டு கட்சி நடத்த முடியாது, அது ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும். இப்படிங்கிற விஷயத்த நீங்க தினகரன்ட்ட பேசி பார்த்து அவர் சில வேளை இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீங்க வெளியே வரலாம். ஆனா எதுவுமே இல்லை, எப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சம்பத் இந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. இல்ல அதாவது அவர்கிட்ட பேசணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இது எனக்கு உடன்பாடு இல்லை. இல்ல ரொம்பவும் ஈஸியா அணுகக்கூடிய ஒரு தலைவர் தினகரன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க மாற்றா சொல்றீங்களே. நான் தான் சொன்னேன் அத, ரொம்ப வேதனையோட சொல்றேன். ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 4 பேர், நான் 5 பேரும் போய் வீட்டில் நிற்கிறோம். அவருடைய உதவியாளர் ஒரு 2 வந்து, இந்த இடம் என்ன இடம் தெரியுமா, அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? உங்களை கேட்டாரா? ஆமாம். சரி சரி, மனசு ரொம்பவும் புண்பட்டிருக்கு உங்களுக்கு, ஏற்கனவே உடஞ்சிட்டேன். இதையும் இன்னைக்கு இந்த நிமிடத்தில் உங்ககிட்ட சொல்கிறேன், இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்லை. திரு தினகரனை பற்றி நீங்க ஆரம்பத்தில் நினைத்ததற்கும் இப்போ அவர் நடந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் யாரை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒருத்தரை இந்திரன் சந்திரன் என்று புகழ்வதும் அவரையே திருப்பி வந்து மிக மோசமாக இகழ்வதும் வாடிக்கையான விஷயம். அந்த வகையில தான் இப்ப அவர் வந்து எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாரில்லை. இப்போதைக்கு எதிர்வினை ஆற்றல, அடுத்த கட்ட அரசியலிருந்து விலகுகிறேன். இல்ல அதாவது அரசியலிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு வந்து சம்பத் சொல்வது இது புதிதான விஷயம் அல்ல. ஏற்கனவே நீங்க அரசியல் இருந்து விலகுகிறேன், தமிழுக்காக பாடுபட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லி 2வது நாள்ல சசிகலாவின் தலைமையேற்ற அந்த அணியில போய் சேர்ந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதற்கான காரணத்தை இப்ப சொல்லணுமா? சொல்லுங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியாது. அது ஏற்கனவே சொன்னது தானே, அவர் யார் என்றே தெரியாத தலைமையில நம்ம எப்படி இயங்க முடியும் அப்படின்னு வந்தேன். சரி, ஒரு தெரியாத ஒருத்தரை எப்படி நீங்க வந்து அவங்கதான் அந்த தமிழகத்துல வந்து கட்டி காக்கக்கூடிய ஒரு தலைவி அப்படின்னு எப்படி உங்களால பேச முடியுது? அது என்னுடைய இலக்கிய மரபு தானே. இது இலக்கியம் என்றாலே பொய் சொல்றது தானே. இலக்கிய மரபுங்கிறது பாட்டுடை தலைவரை அந்த இடத்துல வச்சு பார்க்கிறது. இது ஒரு நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதுதான், வேற ஒண்ணு இல்லை. சோ ஒரு இலக்கிய மரபுக்காக நீங்க வந்து இல்லாததும் பொல்லாததும் சொல்லணுமா? அவங்க அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க முதல் சந்திப்பிலேயே. சரி, எடுப்பிலே அப்படி ஒரு நம்பிக்கை தோன்றுமா என்ன? இல்ல ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இந்த காரணங்களால நான் உங்களை தலைவரா ஏற்றுக்கிறேன், எதுவுமே இல்லாமல் முதல் நாள் விமர்சனம், அடுத்த நாள் வந்து செயலாளராக அவங்களை தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த கட்சியில இணைந்து பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன? இல்ல நீங்க அவங்க ஏற்கனவே பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததுக்கு பிறகு அப்பதான் நாஞ்சில் சம்பத் விமர்சனம் பண்றார், இவங்கெல்லாம் கட்சி தலைமைக்கு வரணுமா, யார் என்றே தெரியாது அப்படின்னு விமர்சனம் பண்றார் பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததுக்கு பிறகு. அதே அடுத்த 2 நாட்களில் நாஞ்சில் சம்பத் போயிட்டு அவங்களோட தலைமையை ஏற்று பேசுறீங்க, இந்த தமிழகமே வந்து அவங்க பின்னாடி தான் இருக்குன்னு. இது வந்து இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றது இல்லையா? நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் வந்து எதை பேசினாலும் இலக்கியத்தின் வழி நின்று தான் நான் சிந்திக்கிறது, பண்பாட்டு அடிப்படையில் தான் யோசிக்கிறது. அதாவது குணசேகரன் கேள்விக்கு கூட ஒரு நாள் பதில் சொன்னேன், மீண்டும் சோழர் காலம் திரும்புகிறது அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இப்ப அதாவது எதை சொன்னாலும் நேர்த்தியாக சொல்லணும்னு நினைப்பேன். நேர்த்தியாக மிகைப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி கூட சொல்றதாக நீங்க கருதலாம். எதை சொன்னாலும் நேர்த்தியாக சொல்லணும், அழகா சொல்லணும்னு நினைப்பேன். அதை உங்களை போல சிந்திக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கவலை கூட தரலாம். ஆனா அது என்னுடைய பாணி, அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். தவறு இல்லை. சரி, இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது சசிகலாவின் பின்னாடி வந்து தமிழகமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்றீங்க. இன்னைக்கும் அதே கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதற்கான அறைகூவல்கள் ஆபத்துகள் இருக்குமானால் அதை தாண்டணும்னு நினைச்சேன்.
எல்லோருடைய பிரச்சாரத்தையும் ஒருவனாக நின்று எதிர்கொள்ள முடியும்னு நம்புறேன். இனிமேல் அது வேண்டாம்னு முடிவெடுத்துட்டேன். சரி, தினகரன் வந்து ஒரு மக்கள் சக்தி மிக்க ஒரு தலைவர். தமிழகத்துல இந்த தமிழகத்தை நல்லபடியாக வழி நடத்துவதற்கு ஏற்ற ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கும் அதை சொல்றீங்களா? சோ அவருக்கு பின்னாடி தமிழகம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? சோ அவரால் தமிழகத்தை வழி நடத்த முடியும். அதாவது பெரியார், அண்ணா, திராவிடர் இந்த கொள்கைகளெல்லாம் இல்ல, அந்த கொள்கையெல்லாம் பின்பற்றாமல் அவர் ஜெயிக்க முடியும் அப்படின்றீங்க. இது வந்து அதாவது ஒருத்தரை விமர்சிக்கும் போது அலாதியாக விமர்சிப்பதும் அதே அவரை திருப்பி இகழ்வதும் இது வந்து இதுவும் அந்த இலக்கியத்தை சார்ந்ததுன்ற இல்ல பலரை அந்த மாதிரி தானே சொல்லியிருக்கீங்க. பல தலைவர்களை ரொம்ப உச்சத்துக்கு பாராட்டுவீங்க, உச்சத்துக்கு பேசுவீங்க. இகழ்வதற்கு காரணம் இல்லாம இகழ மாட்டாங்க. படித்து பேசினாலும் காரணம் இல்லாம படித்து பேச மாட்டேன், புகழ்ந்தாலும் காரணம் இல்லாம புகழ மாட்டேன். படித்து பேசியவர்களையும் திருப்பி புகழ்ந்து பேசுறீங்களே, அப்படி ஒரு நிலைப்பாடு அதெல்லாம் அபூர்வம் தான். திரு வைகோ அவர்கள் வந்து வைகோ அவர்களால முகவரி பெற்றவர் நாஞ்சில் சம்பத் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, மதிமுக என்கிற ஒரு கட்சி தொடங்கி மதிமுக என்கிற கட்சியில திரு நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தால தான் அவர் உலகறியப்பட்டார். உங்களுடைய இலக்கிய விஷயங்கள் வேறு, கட்சி ரீதியாக நீங்கள் நாடறியப்பட்டது திரு வைகோவால். வைகோவை நான் குருநாதராக ஏற்றுக்கொள்கிறேன். சரி, நான் நாடறிய செய்தது என்ன வைகோ இல்லை. 1986 இந்திய எதிர்ப்பு மாகாணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் தலைமையில பாவேந்தன் படத்தை திறந்து வைத்த அன்னைக்கே நான் நாட்டுக்கு அறிமுகமாகி 1988 365 பொதுக்கூட்டம் பேசினவன். அதுல வைகோ தான் என்ன அறிமுகம் செய்தாருங்கிறதெல்லாம் இல்லை. இல்ல, அறிமுகம் செய்ததல்ல, வைகோவால் உங்களுக்கு ஒரு 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 வெளிச்சம் கிடைத்தது. அந்த இயக்கத்துல நான் கொள்கை பரப்பு செயலராக இருந்தேன், தீவிரமாக இயங்கினேன். என்னுடைய கடுமையான உழைப்பும் பிரச்சாரமும், நான் வழக்குகளை சந்தித்ததும் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்ததும் எனக்கு ஒரு புதிய முகவரியை தேடி தந்தது. வைகோவுக்கும் அதிலே பங்கு. அதாவது தமிழ் மீது ஆணை, இலக்கியத்தின் மீது ஆணை, இனியும் நான் அரசியலில் எந்த கட்சியிலும் சேர மாட்டேன் அப்படின்னு சம்பத் சொல்லியிருக்கிறாரு. அந்த முடிவு தான் எடுத்திருக்கேன். இது எத்தனை நாளைக்கு? இல்ல, அந்த முடிவுல உறுதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்க முடியுமா சம்பத்தால? இருக்க முடியுமே. எனக்கு கடந்த காலங்கள்ல இல்ல, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 தலைப்பு இருக்கு நான் எழுத வேண்டிய புத்தகங்கள். அதெல்லாம் எழுதலாம்னு நினைக்கிறேன். சரி, இது தினகரனோட போய் சேர்ந்ததால இழந்தது அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இழந்தது அதிகம்னு நினைக்கல, பழி வந்தது. பழி சுமந்து நின்றேன். 16 வழக்கு வந்து சேர்ந்தது. இதுதான் சில சின்ன சின்ன காயங்கள். இதுல கொஞ்சம் தீவிரமா பணியாற்றியும் நமக்கு போய் அங்கீகாரம் இல்லைன்னு ஒரு ஏக்கம், அவ்வளவுதான். இன்னும் கூட ஒரு இது சொன்னாங்க, அதாவது உங்கள் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்க கட்சியில ரொம்ப அமைதியானதாகவும் அந்த குண்டர் சட்டத்திலிருந்து தப்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப அமைதியானதாகவும் சொல்றாங்க. இல்ல, உங்களுக்கு எதிராக குண்டர் சட்டம் பாய்ச்சுவதற்கு ஒரு ஏற்பாடு நடந்தது அப்படிங்கிறது ஒத்துக்கிறீங்களா? முடிவெடுத்து விட்டார்கள். ஒரு பெண்கள் வன்கொடுமை சட்டம் தொடர்ந்து 10க்கு மேற்பட்ட காவல் நிலையங்களில் பதிவு செய்தார்கள். அதற்கான ஒத்திகை பார்த்தார்கள். அந்த வழக்கை எப்படி சந்திப்பது என்று முடிவெடுத்து அதற்கு நான் ஸ்டே வாங்கிட்டேன் உயர் நீதிமன்றத்தில். அதற்கு பிறகு நான் தீவிரமாக எந்த மேடைக்கு போனாலும் அந்த தீவிரமான பேசுவதில் நான் கொஞ்சம் கூட பின்வாங்க. சரி, இன்னைக்கு சூழ்நிலையில இந்த அதிமுக அம்மா மக்கள் அதாவது தினகரன் அணி, இது ரெண்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, இந்த ரெண்டு கட்சிகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுகிற இடத்திற்கு வருவார்கள் என்று என்னால நம்ப முடியாது. அப்படியா? இல்ல, எல்லா திறமையும் இருக்கிறதா கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே தினகரனுக்கு. தினகரன்
திறமை இருக்கு, அதை அறுவடை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அறுவடை பண்ண இப்பவுமே ஒரு சர்க்கிள் வந்துருச்சு பேர் விஷயத்துல. ஆமா, அது ஒண்ணுதான் சர்க்கிள் நினைக்கிறீங்களா? பெரிய சர்க்கிள்ங்க அது. சில வேளை உங்களுடைய ஆதங்கத்தை ஏற்று, உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கட்சிக்கு அந்த பெயரை மாற்றும் பட்சத்தில் நீங்க அவரோட இணைந்து பணியாற்ற தயாரா இருக்கீங்களா? அரசியல் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டேன், இனி வேண்டாம். அதாவது தினகரன் கூட குறிப்பிட்டிருக்காரு, என்னை திரு நாஞ்சில் சம்பத் என்னை அலாதியாக புகழும் போது கண்டிப்பாக இகழ்வார் என்ற எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்தது, அது இப்போது நடந்திருக்கிறது என்கிறார். அப்ப அவர் என்ன சந்தேகத்தோட தான் பார்த்திருக்காரு. ஏன்னா உங்களுடைய அவர் என்ன சந்தேகத்தோட பார்த்திருக்காரு, எனக்கு அப்படி ஒண்ணு, உங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படி, எனக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையே. இல்ல பரவாயில்ல, சொல்லப்படுற விஷயம் யாரையாவது புகழ்ந்தால் அவரே இகழ்வார் அப்படின்ற ஒரு 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 கருத்து நிலவுகிறது. இல்லாமல் புகழ்வதும் இல்லை, காரணம் இல்லாமல் இகழ்வதும் இல்லை, அதுவும் கொள்கை சார்ந்துதான். இல்ல நீங்க உதாரணத்துக்கு திரு வைகோ அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்தீர்கள். இல்ல இது உங்களுக்கு வந்து இந்த செலக்டிவ் அமினேசியா இருக்குன்னு நினைக்கிறேன். கடுமையா விமர்சிக்கலையே. வைகோ என் மீது தனிப்பட்ட முறையில் சில மேற்கொண்ட நடவடிக்கைகளை துணிச்சலாக எதிர்கொள்ளும் போது பேசிய தவிர நான் அவரை வேற ஒன்றும் பேசலையே. இல்ல நீங்க நான் வேணா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறமாக நான் என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஆதாரத்தோட, இன்னமும் நீங்க பேசிய பேச்சுக்களோட ஆதாரத்தோட நான் உங்களுக்கு காட்டுறேன். பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க. அவரை பற்றி நான் கொண்டிருந்த நல்ல மதிப்புக்கு என்றைக்கும் நான் குறைத்து மதிப்பிட்டதில்லை. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு அப்புறம் நீங்க வந்து இப்பதான் வைகோவை கொஞ்சம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக தான் வைகோவை நீங்க அவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்ற மாதிரியான பழைய நிலைமையில திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சொன்னேன், இல்லைன்னா சொல்ல வேண்டிய தேவை இல்லையே. நான் வலிய போய் அதே சொன்னா அப்படி ஒண்ணு இல்லையே. அவரு அண்மையில கூட ஒரு முறை ஒரு நிகழ்வுல சந்திச்சு ஓவியர் சந்தானம் மறைவுக்கனை சந்திச்சேன். சரி, நான் ஏற்கனவே கேட்டதுதான். அதாவது இந்த 2 கட்சிகளும் வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி யார் தமிழகத்துல சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுகவுக்கு அந்த வாய்ப்பு அதிகம். திமுகவின் செயல் தலைவர், திமுகவை பற்றியும் திமுகவின் செயல் தலைவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பாக்கியம் செய்தவர் ஸ்டாலின். எந்த வகையில? திமுக என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு தலைவராக வருகிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. பாக்கியம் சொல்றதா அவர் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியா? உழைப்பு அவரை விட உழைச்சவங்க இருக்காங்களே, குறிப்பா சொல்லுங்க. அவரோட உழைச்சவங்க, அவருக்கு அந்த பொறுப்பு அவரை விட உழைச்சவங்க திருச்சி சிவா இருக்காங்க. மக்கள் ஈர்ப்பு உள்ள தலைவர் அவராக தான் இருக்காரு இல்லையா, அந்த கட்சியை பொறுத்த மட்டும் மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது இன்னும் கூட சிலர் சொல்றாங்க, ஒரு சுபயோக சுபதினத்தில் திரு நாஞ்சில் சம்பத் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது, அது நடக்கத்தான் போகிறது என்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. விரும்ப மாட்டாங்க. யார் விரும்ப மாட்டாங்க? அண்ணன் ஸ்டாலினே விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க. யார் பேசுறதையும் கேட்கல, அவர் இல்லை. புரியல. நான் வந்து ஒரு சொற்பொழிவாளன் தானே. சரி, என்னுடைய உலகம் தான். சரி, எங்க போனாலும் இதை ரசிக்கிற மனோபாவம் வேணும். ருசிக்கிற மனோபாவம், ரசிக்கிற அனுபவமும், இதை அங்கீகரிக்கிற ஜனநாயக பண்பு வேணும். அங்கே இருக்கிறவங்களே நிலவழிஞ்சு போய் வந்திருக்காங்க. இல்ல, நீங்க ஒரு பேச்சாளராக மட்டுமே இருந்தால் எல்லாருமே ரசிப்பாங்க. அதையும் தாண்டி பொறுப்புகள் பதவிகளுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாதான் உங்களுக்கான இடைஞ்சல் வருகிறது. அப்படி ஒரு யாருக்கும் பொறுப்பு கேட்டது இல்லையே. இல்ல, இப்பயும் கூட உங்களுக்கும் தினகரனுக்குமான ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமா இருக்கு. தங்க தமிழ் செல்வனுக்கும் உங்களுக்கும் என்ன பிணக்கு? ஒரு பிணக்கும் கிடையாது. ஒரு பிணக்கும் கிடையாது. தங்க தமிழ் செல்வனுக்கு அதீதமான முக்கியத்துவம் கட்சியில கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு ஆதங்கத்தை பல இடங்கள்ல வந்து நாஞ்சில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளார வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் அப்ப எப்படி இந்த விஷயம் வெளியே வந்தது? இது யாரும் கட்டிக்கிட்டு கட்டியதா இருக்கு. நான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன். இந்த 2 இயக்கங்களும், அதாவது அதிமுக
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த 2 இயக்கங்களும் சில வேளைகளில் இணையும் பட்சத்தில் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்? நான் தான் இல்லையே அரசியல் இல்ல, ஒரு பார்வையாளரா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இணையும் பட்சத்தில் மீண்டும் அந்த பழைய புத்துணர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? புத்துணர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இல்ல, எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அரசாங்கத்தை நியாயப்படுத்தி பேசுவதற்கான கூறுகள் ஒண்ணும் இல்லை. ஒரு மாநில உரிமைகள் அனைத்தையும் காவு கொடுத்து விட்டு கைக்கு செய்து இருக்கிறார்கள். இதை மக்கள் மத்தியில் போய் நீங்க நியாயப்படுத்த முடியாது. 2 நாள் பிரதமர் தலைவர் சென்னையில் தங்கியிருந்த பொழுதே சர்வகட்சி தலைவர்களை அழைத்துக் கொண்டு கவர்னர் மாளிகைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முதலமைச்சருக்கு முடியல. சோ தமிழக அரசோட செயல்பாடு வேற ரொம்ப மோசம். எல்லா துறையும் துறந்து விட்டது. எல்லா உரிமைகளும் காவு கொடுக்கப்பட்டு விட்டன. அதில் இந்த அரசாங்கத்தை நியாயப்படுத்தி மக்கள் மன்றத்தில் ஒரு மரியாதை பெறுவது சாத்தியமில்லை. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது மீம்ஸ்ல கூட அதெல்லாம் வருகிறது. அதாவது நீங்க உங்களுடைய இன்னோவா காரை ஒப்படைச்சதுக்கு பிறகு நீங்க ஆடி கார் எதிர்பார்த்திருந்தீங்க, ஆடி கார் கிடைக்கல. சிலர் வந்து உங்களுக்கு உங்கள் ஊரை சார்ந்த சிலர், அந்த கட்சியை சார்ந்த சிலர் கூட கார் ஒன்று வாங்கி கொடுப்பதற்கான முயற்சியில இறங்கினாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா? இது யாரோ ஒரு நண்பர் சொன்னதா சொன்னாங்க. சோ அது உண்மைதான். இப்ப இல்ல, வாங்கினா வாங்கிட்டு போறான், நமக்கு அண்ணன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னதாக ஒரு தம்பி சொன்னான். அந்த மாதிரி முயற்சியில எல்லாம் தயவு செய்து இறங்கிடாதீங்க. நீங்க வேண்டானீங்களா? அப்படி இறங்கிடாதீங்க. ஏன்னா என்னுடைய வீடு இடிக்கப்பட்ட காலத்துல சரி ஒரு வீடு கட்ட வேண்டும் நிலைமைக்கு நான் தள்ளப்பட்ட பொழுது வைகோட்டை நான் சிறைச்சாலையில போய் நேரடியாக சென்று சந்தித்து வீடு கட்டுவதற்கு சொல்லி யார்கிட்டையும் நிதி கேட்கக்கூடாது, வசூலுக்குன்னு சொல்லி யார்கிட்டையும் வாய்திருந்து கேட்கக்கூடாது. அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த 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 நான் தமிழகத்தோட முதலமைச்சரை ஆக்கி காட்டுறதுதான் என்னோட ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தினகரனை. பாதியிலே இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களே, நியாயமா இது? இல்ல, பயணிக்க முடியல. வேற ஏதோ சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்ததா? சமரசம்னா நான் எப்பொழுதும் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். சரி, புரியுதா? இயங்குவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இங்க. இல்ல, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தினகரன் வந்து பணத்தை வாரி வாரி வழங்கினார் நாஞ்சில் சம்பத்துக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நீங்க கட்சி புதிதாக, அதாவது முதல் முறையாக சசிகலாவை போய் சந்தித்து அந்த கட்சியில் இணைந்த போது ஒரு தொகை வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஆர்கே நகர் தேர்தலின் போது ஒரு தொகை வழங்கப்பட்டது. அதன் பிறகும் கூட ஒரு தொகை வழங்கப்பட்டது. இவ்வளவு தொகையும் வழங்கியும் கூட விட்டாங்க. நான் இப்படி சொன்ன பிறவாவது கொஞ்சம் தரப்படாதா அப்படின்னு தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்துல கேட்டேன். நாஞ்சில் சம்பத் எதுவுமே எதிர்பார்க்காம தான் போய் சசிகலாவோட சேர்ந்தாரா? அவ்வளோ கொள்கை பற்று, அவ்வளோ நல்லவரா நாஞ்சில் சம்பத்? இன்னொரு கட்சி மாறி, இன்னொரு கூடாரம் மாறி அப்படிலாம் வேணாம், இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். வேற ஒண்ணு அடிக்கடி கட்சி மாறி வர்றது வந்து நாஞ்சில் சம்பத்தோட தரத்தை குறைக்கிற மாதிரி இருந்தது இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்க? திமுகவிலிருந்து விலகணும்னு நினைக்கல. அண்ணன் வைகோவுக்காக நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன். 89 ஜூன் 26 நாஞ்சிலார் திமுகவை விட்டு நீக்கப்பட்ட நிலையில கலைஞர் பிறந்த நாள். அது நீங்க செய்த தப்புன்னு திருப்பி ஒரு காலகட்டத்தில் அதையும் பேசுனீங்க. என்ன தப்புன்னு அப்படின்னு சொல்லல. இல்ல, வைகோவோட வந்தது, அவரோட இத்தனை ஆண்டு காலம் பயணித்தது தவறு சொல்லவே மாட்டேன். சரி, உங்களால இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்துட்டு, இப்ப 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்துட்டு, இப்ப அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போறது வந்து அப்படி ஒதுங்கி இருக்க முடியுமா? இல்ல, நான் வந்து
அவனுடைய சின்ன வயசுலயே நான் கண்ட கனவு சொற்பொழிவாளராக வேண்டும். சரி, வேற கனவுன்னு எனக்கு இல்லை. நான் இல்லைன்னா ஒரு தேர்வு எழுதி வேலைக்கு போயிருப்பேன். ஏன் அந்த கனவு 30 ஆண்டு காலம்? இல்ல தேர்வு எழுதி வேலைக்கு போயிருப்பேன். என்னுடைய கனவு சொற்பொழிவாளர் ஆகுது. சரி. ஏன்னா முதல்ல நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது எனக்கு ஞான சிறுவன் என்ற விருதை வாரியார் சுவாமிகள் எனக்கு தருகிறார். அதான் முதல்ல கிடைத்த விருது. அதுக்கு பிறகு கல்லூரியில ஒரு 40க்கு மேற்பட்ட பேச்சு போட்டிகள மாநிலம் தழுவிய பரிசுகள் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு ஈடா இன்னொரு சொற்பொழிவாளர் இல்லை என்கிற பெயர் வாங்க வேண்டும் என்பதை தவிர வாழ்க்கையில வேறு நோக்கம் இல்லை இந்த நிமிடம் வரைக்கும். சரி, இப்போ ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஏற்பட்டிருக்கு. சரி, இப்ப நான் ஏற்கனவே அதான் கேட்ட மாதிரி இந்த அரசியலை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது நீங்க பயிற்சி பட்டறையெல்லாம் தொடங்க போறதா சொல்றீங்க. இருந்தாலும் கூட மனசுக்குள்ளார அந்த ஆதங்கம் இருக்காதா? இல்லையே. சலிப்பு ஏற்பட்டுருச்சு. சரி, அடுத்து உங்களுடைய பயிற்சி பட்டறை என்ன மாதிரி அமைய போகுது? இல்ல, அதாவது எல்லா இடத்துலயும் போகும்போது நான் பேசிட்டு இறங்கும்போது இளைஞர்கள் மொய்ப்பாங்க. அவருடைய மகான் வைஷ்ணவத்த இளைஞர்கள். ஆனா எப்படி எந்த புக்கை நான் படிக்கணும் அப்படின்னு கேட்பான். சரி, இப்படி கேட்கிற தம்பிகள் எல்லா ஊர்லயும் 2 பேர் இருக்கான். எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்பான். ஏன்னு எனக்கு இது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவான். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மேடை தமிழ் பயிற்சி பட்டறை அப்படின்னு ஒண்ணு தொடங்கி சங்கத்தமிழ், சமயத்தமிழ், சமகால தமிழ், தன்மான தமிழ், தன்னம்பிக்கை தமிழ்னு தமிழை ஒரு 5 வகையாக பகுத்து பயிற்சி கொடுக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு அதற்கான ஆக்கப்பணிகள்ல இறங்க போறேன். இல்ல, இது எப்படி அந்த பயிற்சி பட்டறை எங்க எல்லாம் நிறுவ போறீங்க? தமிழகம் முழுவதும் வெவ்வேறு இடங்கள்லயா? அது வருகிற அந்த அதுல சேருகிறவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் அவங்களே நாங்க அழைச்சி வச்சு போய் நடத்தலாம். அது இனிப்பே போகத்தான் தெரியும். முதல்ல சென்னையில ஒரு விழாவா ஏற்பாடு பண்ணணும்னு வச்சு. இது எப்பயில இருந்து தொடங்குறதா இருக்கிறீங்க? தொடங்கணும். இல்ல, இப்ப பயிற்சி பட்டறை தொடங்குறதா இருந்தா ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதற்கும் நிறைய பொருள் செலவு இதெல்லாம் இருக்கு. அது இதுவரைக்கும் யார்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்லை. இனியும் கேட்க போறதா என்ன இருக்கா? நண்பர்கள்ட்ட கேட்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த தமிழ் கற்றுக் கொடுப்பதற்குன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்காரு அண்ணன் VAT விஸ்வநாதன். நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அதுலேயும் போய் பணியாற்றலான்னு இருக்கேன். சரி, இப்போ அதாவது தினகரன் சார்ந்தவங்க சிலர் சொல்றாங்க, தினகரனே நேரில் திரு நாஞ்சில் சம்பத்தை சமாதானப்படுத்தினார், அந்த சமாதானத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அவர் சார்ந்தவங்க அதுதான் சொல்றாங்க. அப்படி செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியமானவர் அல்ல, கட்சிக்கு தேவையானவர் அல்ல. ஏன்னா எதையும் நம்மகிட்ட கலந்துகிட்டது இல்ல, எந்த முடிவும் நம்மகிட்ட கேட்ட ஒரு நாள் கூட தீர்மானிச்சது இல்ல. என்னை அந்நியப்படுத்தியே வைத்திருந்தார். அவர் எந்த இடத்தில் நிறுத்தினாரோ அந்த இடத்தில் நானும் நின்று கொண்டிருந்தேன். அதனால அந்த முயற்சியில் ஒரு இறங்க மாட்டார் நிச்சயமா. உங்களுக்கு மனசளவுல ஒரு பாதிப்பு ஏற்படலையா? நிறைய பேர் இப்ப நீங்க சொல்றது பார்த்தா நிறைய பேர் உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய நீங்க அதாவது அவர்களால உங்களுக்கு பயன் கிடைத்தது எனக்கு இதுவரைக்கும் எந்த பயனும் கிடைக்கல. என்னுடைய குறைந்தபட்ச தேவைகளை நிறைவேற்றுவது அது செல்வி ஜெயலலிதா உள்பட. ஆமா, இப்ப சொல்லலாம் அவர் இல்லைங்கிற நேரத்துல இல்ல, அது அப்பவே சொல்லுவேன். நான் போராடிட்டு தான் இருக்கேன். நான் அந்த காலத்துல என்னுடைய மருமகனுக்கு ஒரு வேலை கேட்டேன் தேனி ஜெயலலிதா அவர்கள்ட்ட. ஆமா, சரி, அண்ணன் OPS போய் கேட்டேன். தேனி மருத்துவக் கல்லூரியில அனாட்டமி ப்ரொஃபஸர் போஸ்ட் ஒன்று வேக்கண்ட் ஆகுது. இப்ப நல்ல சந்தர்ப்பம், அந்த டீன் என்கிட்ட சொல்ற தகவல் சொல்றாரு. ஆமா, நீங்க கேட்டு வாங்கிடுங்க.
நான் அதை ஓபிஎஸ்ஸையும் போய் சொன்னேன், முதலமைச்சர் கவனத்தையும் கொண்டு போன தரல. இல்லை, இப்போ நீங்கள் நேரடியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்டீங்களா? முடியதில்லை, அப்பாயின்மெண்ட் வாங்கியெல்லாம் பார்க்க முடியாதா? சரி, என்ன சொன்னார் திரு ஓபிஎஸ் அவர்கள்? என்ன சொன்னார்? இவரை ஹெல்த் மினிஸ்டர் போய் பாரு அப்படின்னாரு. அதெல்லாம் என் கையில் இல்லை அப்படின்னாரு ஓபிஎஸ். ஹெல்த் மினிஸ்டர் அப்படி என்ன அங்கே இங்கேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி அதில் கிழிச்சிட்டு விட்டுட்டாங்க. அது ஏன் உங்களை வந்து நிறைய பேர் அந்த கட்சி சார்பில் கட்சியில் இருக்க நிறைய, இப்போ எல்லா கட்சியிலும் நீங்கள் மதிமுகவிலையும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க, அதிமுகவிலும் அப்படி இருந்தீங்க, இப்போ தினகரன் இது அணியிலையும் அப்படி ஒரு இது, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை? ஆனா இது ஒரு குறையா நான் கருதலை. நான் பயன்பட்டிருக்கிறேன், அதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை இது ஒரு விதியாக கூட இருக்கலாம் நினைச்சு நான் சமாதானம் அடைஞ்சிட்டேன். உங்க விதியை நினைச்சு வந்துகிட்டு இருந்திருக்கீங்க? சமாதானம் அடைஞ்சேன். அதாவது யார் யாரெல்லாமோ வந்து தமிழகத்தில் கட்சி தொடங்குறாங்க, தலைமை பொறுப்புக்கு வராங்க. நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் வந்து இந்த அதாவது அரசியலோட இருக்கிறீங்க. உங்களுக்கு தனி கட்சியை தொடங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பயாவது ஏற்பட்டதுண்டா? இல்லை, ஏற்பட்டதில்லை. அதற்கு காரணம் அதற்கான பொருளாதார வலிமை இல்லை. அதற்காக 4 பேரிடத்தில் அண்டி நிற்கிற இயல்பு எனக்கு இல்லை. அதனாலேயே நான் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கல. நீங்க தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகள் கேட்டதுண்டா? நீங்க கேட்டதில் நிக்க சொன்னார் வைகோ. தெரிஞ்சு நிக்கலையா? ஜெயிக்காதுன்னு இல்லை, சேப்பாக்கத்தில் கலைஞரை எதிர்த்து நிக்க சொன்னார். இது கடினமான விஷயமா? அப்படி இல்லை, 1000 விளக்குல அண்ணன் ஸ்டாலின் எதிர்த்து நிக்க சொன்னார். புரசை வாக்கத்தில் ரங்கநாதனை எதிர்த்து நிக்க சொன்னாரு. நீதான் நிக்கிற அப்படின்னு சொன்னாரு. இங்க பாருங்க, இதுதான் உங்க திட்டம்னா நான் கட்சியிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நேரத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்பாக ஒரு 5 கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு வரியில் வந்து பதில் சொல்லணும். தமிழகத்தை வழிநடத்த தகுதியான தலைவர் இப்போதைக்கு யார்? தகுதி என்று பார்த்தால் வைகோ தான். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? எளிதில் அணுக முடியாத தன்மை. தினகரன் அவர்களிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம்? ஆபத்து அருகில் வருகிற பொழுதும் அதை புன்னகையுடன் எதிர்கொள்ளுகிற நேர்த்தி. சரி, நீங்க ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சிக்கு என்ன பெயர் வைப்பீங்க? திராவிடம் சார்ந்து பெயர் வைப்பேன். தமிழகத்தின் முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்தால் அதை எப்படி பார்ப்பீங்க நீங்க? அதை இன்னொருவருக்கு கொடுத்து விடுவேன். ரொம்ப நன்றி திரு சம்பத். அதாவது நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக பதிலளித்துங்க. இதுக்காக நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.